அன்பான இனிய பெரிய உறவுகளை முதல்ல ஒரு சிலரை செருப்பாலேயே அடிக்கணும். என்னடா செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெல்ப்லைனுக்கு 100க்கு ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் அப்படியே வச்சிட்றது. ரெண்டாவது 100க்கு ஃபோன் பண்ணி ஒன்றுமில்லாத ஒரு ஒரு பிக்காளித்தனமான ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது. இதனால் ஹெல்ப்லைனில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப உதாசீனமாக வச்சுக்கிட்டு சரியாக ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல. சமயமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வந்தவங்களாம் அவங்களுக்கு ஒரு வயசு வந்து ஒரு 47 48 வித்தியாசத்துலேருந்து உள்ளதாக இருக்கும். அவங்கள வந்து நாங்கள் எதிர்பாராமல் அவங்க ஒரு பூக்கடைக்கிட்ட வந்துட்டாங்க. சாய்பாபா காலனியில் தான். அப்போ அவங்கள வந்து ரொம்ப நேரம் நாங்கள் ஏன்னா நாங்கள் இப்போ பேசும்போதே மணி 10க்கு பக்கம் ஆகுது. அதுக்கு மேலே அவங்கள எங்கேயும் வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லும் பட்சத்துக்கு நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி நான் தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணால் ஒரு தடவை அட்டன் பண்ணாங்க. மறுபடியும் இது பண்ணும்போது அட்டனே பண்ணலை. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எடுக்கவே இல்லை. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த குழந்தைய சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய குழந்தைய சூசைட் பண்ணுறத இன்ஸ்டாகிராமில் பதிவுகளில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றை தொட்டால் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி போடும்போது இந்த குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பெரும்பாலுமானவங்க வந்து ஸ்கூலில் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா ஸ்கூலில் வராத பிரச்சனைங்களா? எல்லாமே நல்லது வரும், கெட்டது வரும். குழந்தைகளுக்கு அது ஒரு மன வலிமையை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலுமான பிரச்சனைகள் எங்கே முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, எல்லாமே வீட்டுகளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, வீட்டில் ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனைக்கு அதை அப்படியே அந்த குழந்தைங்க மனசில் வச்சுக்கிட்டே அவங்க ஸ்கூலில் பயணம் பண்ணும்போது அங்கே ஏற்படுற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து அவங்கள அந்த விஷயத்தை உறுதியாக பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன்ஸ்க்கு தேவையில்லாதவங்கெல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி முழுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும், பேசி முடியறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஆனால் அதை கேட்கறதுக்கு கூட அவங்க தன்மை கிடையாது. ஒரு அம்மாவுக்கு நான் ஹெல்ப்லைனில் நான் குழந்தை சம்மந்தமாக நான் பேசுகிறேன், என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா குழந்தைய பார்த்துக்கணும் இல்லைங்களா அப்படின்னு என்கிட்ட பதில் சொல்கிறாங்க. அது 100% உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. எல்லா நேரமே சில விபத்துகள் அல்லது ஒரு எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு நடக்காது. நடந்துருச்சு, யாரோட மிஸ்டேக்கோ நடந்துருச்சு, அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமும் ஆர்வமும் தேவை. தயவு செய்து ஹெல்ப்லைனில் இருக்கிறவங்க, நீங்களும் மனுஷர் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இதே சமூகம் தான் உங்களுக்கு வந்து தேவையானதை செய்ய போகுது, சரியா? தயவு செய்து அந்த ஃபோனை வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாத பைத்தியகாரிகளோ பண்ணுறாளுங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு எடுக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் தன்மையாக என்ன விஷயம், எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை வாங்கிட்டு தயவு செய்து கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ளுங்க. இது நிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும்.